காஷ்மீரின் பெஹல்காம் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த இடத்தை இராணுவத்தினர் கண்டுபிடித்துள்ளனர். வீட்டிற்குள் புகுந்து உணவை திருடிச் சென்ற தீவிரவாதிகள் இராணுவத்திடம் சிக்குவார்களா? காஷ்மீரின் பெஹல்காம் பள்ளத்தாக்கு பகுதியில் கடந்த 22ஆம் தேதி தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலை நடத்திய 14 தீவிரவாதிகளின் அடையாளங்களை இந்திய இராணுவத்தினர் கண்டுபிடித்துள்ளனர். தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் செல்ல முயன்ற அவர்களை இந்திய இராணுவத்தினர் தடுத்து நிறுத்தியுள்ளனர். பயங்கரவாத தாக்குதலை நடத்தியவர்கள் ஜம்மு பகுதியில் கிஸ்துவர் மலை வழியாக எல்லை தாண்டி பாகிஸ்தானுக்குள் தப்பி ஓட முயற்சி செய்வதாக இந்திய இராணுவம் தெரிவித்துள்ளது. இதுவரை 4 முறை தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த பகுதிகளை இந்திய இராணுவம் சுற்றி வளைத்து பிடிக்க முயன்ற போதும் அவர்கள் தப்பிச் சென்று விட்டனர். பெஹல்காம் தாலுகாவில் உள்ள ஹாஃப்னார் கிராமத்தின் அருகே உள்ள அடர் காட்டு பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருந்ததற்கான அடையாளங்களை இராணுவம் கண்டுபிடித்துள்ளது. அடர் காடுகள் மற்றும் பனிமலைகள் கொண்ட தெற்கு காஷ்மீர் பகுதியில் ஜம்மு வழியாக எல்லை தாண்டி தீவிரவாதிகள் இந்தியாவிற்குள் நுழைந்திருப்பதையும் இந்திய இராணுவத்தினர் கண்டுபிடித்துள்ளனர். அந்த பகுதிகளில் தற்போது பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த இருவரின் செல்போன்களை தீவிரவாதிகள் எடுத்து சென்றுள்ளனர். அதன் மூலமாக பாகிஸ்தான் எல்லைக்குள் உள்ளவர்களோடு தொடர்பு கொள்ள வாய்ப்புள்ளது என்றும் அதை இராணுவத்தின் தொழில்நுட்ப குழு தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. வழக்கமான தீவிரவாதிகளைப் போல இவர்கள் செயல்படவில்லை என்றும் இரவு உணவு நேரத்தின் போது குல்காம் பகுதியில் ஒரு வீட்டிற்குள் புகுந்து உணவை திருடிச் சென்றதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். பெஹல்காம் பகுதியில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் சுற்றி வளைக்கப்பட்டு இருப்பதாகவும் அவர்கள் விரைவில் பிடிபடுவார்கள் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.